பிரைஸ் அலாட் 5th ஆஃப் மார்ச். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது, உன் நடுவில் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய்னு செப்பனியா 3:15 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்தவித சவால்களை சந்திக்கும் போதும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எவ்வித தீங்கும் நம்ம அணுகாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை தான் இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலப்படுத்துது. இஸ்ரவேல் ஜனங்களின் போக்கையும் வரத்தையும் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து எல்லா தீங்கிலும் இருந்தும் அவங்களை விடுவித்து ஆண்டவர் காப்பாற்றினார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் குடியிருந்ததால தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுக்குள்ள யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அநேக காரியங்களில் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் நடுவில் கர்த்தர் இருப்பார். உங்கள் மத்தியில் கர்த்தர் குடியிருக்கும்போது அங்கே பாதுகாப்பும் சமாதானமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குங்க. தீங்கு உங்கள் குடும்பத்தை அணுகவே அணுகாது. இறைவனோட பிரசனம் இருக்கிற இடத்துல பயத்திற்கு இடமே இல்லை. எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, எந்த வித தீங்கையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸ்டே வித் ஜீசஸ். ஹேவ் அ பிளஸட் டே.